பண்ண மாட்டேன். ஏற்கனவே நம்ம கண் டக்குன்னு இருக்குன்றதால நான் போட மாட்டேன். ராசியில் நினைக்கிறேன். ஃபுல் ரெடி. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங்கும் இருக்குது. அது முடிச்சுட்டு நான் ஷாப்பிங்கும் போகிறேன். நான் இந்த சம்மரில் ஹோல்லி நான் வெளியே தான் இருக்க போகிறேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கு நான் எப்படி ரெடியாகி போக போகிறேன்? ஏன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறைய பேரில் சில பேர் தான் கேட்டிருக்கீங்க எப்படி ரெடி ஆகுறீங்க நம்ம வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையே நம்ம இந்த வீடியோவில் நம்ம எடுத்து காட்டக்கூட என்னோட இன்டென்ஷனு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ரெடி ஆகுறேன்னு. ஓகே, நான் ஆல்ரெடி நான் ஃபேஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், மாய்ஸ்சரைஸ்லாம் போட்டுட்டேன். வாங்க மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட மேக் கேமராவும் இல்லை க்ளோக்காகவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். பிஃபோர் த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சட்டிலாக தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நிறையலாம் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ 1 மினிட் நான் ரெஸ்ட் விடுவேன் என் ஃபேஸுக்கு செட் ஆகிறதுக்கு. இந்த சம்மரில் நான் ஹெவியாக மேக்கப் லேயர்ஸ்லாம் நிறைய போட்டுக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுப்பேன். ஜஸ்ட் ஒரு கன்சீலர் பேலட் மட்டும் தான் எனக்கு போதும். எனக்கு கன்சீலர் பேலட் அண்ட் காம்பேக்ட் பவுடர், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஓடு பண்ண மாட்டேன். ஏன்னா இதுவே ஹெவியாக தெரியும் ஸ்கின்னுக்குன்றதுனால தான். ஓகே, செட் ஆகிடுச்சு நம்ம ஃபேஸுக்கு. ஸோ என்னோட டார்க் டோன் அண்ட் லைட் டோன் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணேன். இதில் இருந்துச்சு, வலிச்சு காலி பண்ணிட்டேன். நான் பிக்மெண்டடாக இருக்கும், நான் அங்கெல்லாம் ஹைட் பண்ணிப்பேன். நான் ஸோ இங்கெல்லாம் போட்டுட்டு மெயினான பிளேஸ்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் அதோட ஹைலைட்டோட எனக்கு கன்சீலர் தான் நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். நான் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போடாமல் இருக்கும், ஈவனாகவும் தெரியும்துக்காக தான் இதோட என்னோட பேசிக் ரொட்டீனை. ஸோ பிளெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இயர்ஸ்க்கு ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டுருங்க. ஏன்னா அது மட்டும் தனியாக ஒரு கலரில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக அப்படி பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்குக்கும் இப்படி வரும்போது இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கழுத்து மட்டும் ஒரு கலரில் தெரியாது உங்களுக்கு அவ்வளோவா. ஸோ இதுதான் என்னோட மேக்கப் பேஸ். இதுக்கு மேலே தான் பவுடர் செட் பண்ணணும். அண்ட் ஹை ஷேடோ, லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணப்பேன். எப்பவுமே கான்டர் நான் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நம்ம கண் டக்குன்னு இருக்குன்றதால நான் போட மாட்டேன். சரி, எனக்கு இந்த சின் போனும் நல்லா தெரியும், எனக்கு இந்த சீக் போனும் நல்லா தெரியும். அதனால நான் மோஸ்ட்லி அந்த கவுண்டர் நான் போட மாட்டேன். இன்னும் எலும்பு உண்டு மாதிரி தெரியும், அதனால தான். ஸோ நான் லூஸ் பவுடர் போட்டு நான் செட் பண்ண போகிறேன். சரிதான், யூடியா பியூட்டி. இது நான் கன்சீலர் போட்டது மேக்கோட கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணேன். சி, இது வாங்கி வருஷ கணக்காகுது, நல்லா உழைக்கிறான். பவுடர் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக திருப்பி நோடி பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா இங்கே க்ரீஸ் ஆகிடும், ஒரு மாதிரி இங்கே லைன் வந்துடும், நம்மளுக்கு கண்ணு கீழே லைன் வந்துடும். ஸோ பவுடர் ஒரு இடத்துலையும் போடும்போது நான் பிளெண்ட் பண்ணிப்பேன் நான். ஸோ அந்த லைன் நம்மளுக்கு பிளெண்ட் ஆகிடும். பேசிக்காக நான் போடுறது இது எல்லாமே. ப்ரொஃபஷனலாக எங்கே போகணுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் மேக்கப் ஹாயை அதிகப்படுத்திப்பேன் நான் ப்ராடக்ட்ஸ்லாம். ஃபேஸ்க்குமே நான் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். நான் இதுதான் என்னோட ஃபுல் பேஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணிட்டேன். இது இதுக்கு மேலே தான் நான் ஹை ஷேடோ, ஐப்ரோஸ்லாம் நான் செட் பண்ணணும். நைக்கா பிராண்ட் இது. எப்போ வாங்கினாலுமே இது கை தவறி உடஞ்சி கீழே விழுந்துடுறா. என்ன ரீசனே தெரில, ராசியில் நினைக்கிறேன். எப்பவுமே நான் அந்த அவுட்டர் லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிப்பேன் உள்ள. நான் இது நீங்கள் ஏதாச்சும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரஷ் இருக்கு, இதை வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தனாக ஆகிடும். உங்களுக்கு அப்பர் ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். சப்போஸ் இது மாதிரி திக்காக ஆகிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆகிடும். சரிதான். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் மட்டும் நான் ட்ரிக்ஸ் பண்ணுவேன்னா, இந்த பேலட்டில் லைட் கலர் ஊற்றிருக்கா பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ஐ ஷேடோ பேலட். இது ஐப்ரோ பேலட் கிடையாது, இது ஐ ஷேடோ பேலட்டு. இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணேன், ஐப்ரோவுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த லைட் கலர் பார்த்தீங்களா, அதை நான் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் டார்க்காக நினச்சின்னா நம்ம பிளெண்ட் பண்ணிப்பேன். இதில் ஆல்ரெடி நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதுக்குள்ளேயே நமக்கு இந்த லைட் கலர் எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷிங்காக இருக்குது. தெரியுதா இப்போ உங்களுக்கு? ஃபேஸுக்கு வடிவம் கொடுக்கறதே அந்த ஐப்ரோ தான். ஐப்ரோ ஃபினிஷிங் பண்ணுறதா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அவுட்டர் லைன் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். நிறைய நம்ம போட மாட்டோம். நம்ம
ஸோ இப்போ ஐஷேடோ நான் போட போகிறேன். நான் ஐஷேடோக்கு வந்து இந்த 2 ப்ரஷ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஒன்று நல்லா பஃபியான ப்ரஷ்ஷு, ஒன்று வந்து லைட் பஃபி ப்ரஷ் தான் எடுக்க போகிறேன். நான் எப்பவுமே வந்து கண்ணுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேஸ் போடுறது ரொம்ப லைட் கலர் தான் எடுத்துக்கிறேன். தட்டிட்டு உங்களுக்கு வந்து ஐஷேடோ போட பிடிக்காதுன்ற பர்சன்னா இந்த மாதிரி லைட் சட்டலாக போய்க்கோங்க. இல்லை உங்களுக்கு போட பிடிக்குன்ற பர்சன்னா நெக்ஸ்ட் இந்த ப்ரௌனுக்கு பாருங்க, டார்க் ப்ரௌனு. ஸோ அது எடுத்துப்பேன் நான் லைட்டாக. ஃபர்ஸ்ட் லைட்டாக போட்டுருங்க எப்பவுமே. அதுக்கப்புறமா நம்ம இன்டென்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை நம்ம நிறைய போட்டுருந்துச்சுக்கோங்க, எடுத்துக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. மேக்கப் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் நம்மளுக்கு. எப்பவுமே யூஸ் பண்ணும்போது எடுத்துட்டு இப்படி டேப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட் தான் விட சான்சஸ் நிறைய இருக்குது நீங்கள் ஸ்கின்னு நம்மளுக்கு. நீங்கள் ஃபேஸ்க்கு மேக்கப் போடணும்னா அது மாதிரி பண்ணலாம். ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டதுக்கப்புறம் பண்ணோன்னா ஃபுல் ஃபேஸ்க்கும் இங்கே டேமேஜ் ஆகும். நம்ம தொடச்சா அங்கங்கே ப்ரௌனும் ஆகிடும், அசிங்கமாக இருக்கும். ஓகேவா? இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கு தெரியுதா? நான் ரொம்ப ஹெவியாக போல லைட்டாக போட்டிருக்கேன்னா ஸோ டிஃப்ரென்ஸ் லைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோட 2 பக்கமான ஐ ஷேடோ ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் எப்பவுமே இந்த 2 கலர் பேஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேறு எதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, லைட் கலர் யூஸ் பண்ணி அந்த திருப்பியும் லைட்டாக டச் பண்ணி டேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு பிளண்ட் கொடுத்துருவேன். ஸோ இந்த க்ரீஸ் லைனுக்கும் இந்த அப்பர் லைனுக்கும் உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகிடும், உங்களுக்கு ஸ்மூத்தன் ஆகிடும். இல்லைனா அது ஒரு லைன் இது ஒரு லைனாக நம்ம அசிங்கமாக தெரியும். அதனால இது என்னோட ட்ரிக்கும் சொன்னாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் காஜல் யூஸ் பண்ண போகிறேன். நான் காஜல் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ஐ லைனராக நான் போடல. நான் ஐ லைனர்னா இப்போ நிறைய கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் அது, நான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால காஜல் நான் யூஸ் பண்ணிப்பேன் எப்பவுமே. இந்த காஜல் ஆக்சுவலி வந்து ரெனே காஜல் தான், ரொம்ப டார்க்காக இருக்கும். இது ரொம்ப நல்லா டீப் பிக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்கும், நம்மளுக்கு அழியாது, எதுவும் பண்ணாது, நம்மளுக்கு அங்கே ஸ்மஜ் ஆகாது எல்லா இடத்துக்குமே. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டோடனே நீங்கள் பிளெண்ட் பண்ண கூட காஞ்சி போயிடும் நல்லாவே. ஸோ அந்த மாதிரியான காஜல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இப்போ தெரியுதா, நான் இப்போ இந்த கண்ணுக்கு நான் வந்து மை போட்டிருக்கேன், இந்த கண்ணுக்கு நான் மை போடல. ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அண்ட் எப்பவுமே வந்து நான் கண்ணு மை வச்சோடனே இந்த மேலே ஐலிட் பார்த்தீங்கன்னா, அப்பர் ஐலிடு, இந்த கண் இமைக்கு மேலே இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நான் மை எப்பயும் போட்டுவேன். இல்லை அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட்லாம் தெரியும். இப்போ பண்ணுறது ஒரு டே டைமுக்கான ஒரு பேசிக் மேக்கப் தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு வெஸ்டர்ன் லுக்குக்கு அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு சில பேருக்காக ப்ரிஃபரபுளாக வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணோம், நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அது மாதிரி ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மெபிலோனோட மஸ்காரா தான் நான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து வாட்டர் ப்ரூஃபும் வேறு. எப்பயுமே மஸ்காரா போடும்போது மேல் லேஷஸ் மட்டும் போடாமல் கீழ் லேஷஸும் போடுங்க. ஏன்னா எதாவது நீங்கள் பவுடர் இல்லைனா ஃபேஸ் கேர் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா கீழ் லேஷஸ் வந்து எல்லா லேஷஸுமே வந்து நம்மளுக்கு அந்த பவுடர்லாம் ஃபிட் ஆகிருக்கும், அதுலேயே செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நேச்சுரல் ஃபினிஷாக தெரியும். அண்ட் கீழே போட்டிங்கன்னா வந்து மேலும் கீழே டிஃப்ரெண்ட் ரொம்ப அசிங்கமாக தெரியாது. ஸோ ஈவன் டோனாக நமக்கு தெரியும், உங்களுக்கு லேஷஸ் வந்து மேலேயும் நல்லா இருக்க மாதிரியும் கீழே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஹை லுக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஹை லுக்கு. 3 லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய லிப்ஸ்டிக் இருக்குது, பட் நான் யூஸ்வலாக போடுறது இதுதான். மேட்டிஃபையாக போடுவேன் நான், எப்பவுமே சட்டிலாக தான் போடுவேன். எங்கேயாவது ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் போடுறதா நான் வந்து ஹெவியாக போட்டுப்பேன். இது வந்து ட்ரை அவுட் ஆகிட்டா இவ. இதோட லிப்ஸ்டிக் நேம் பார்த்தீங்கன்னா லாக்மி மியூஸு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே ஃபீல் இருக்காது. அதனால தான் நான் இது எப்பவுமே நான் யூஸ் பண்ணிப்பேன். ட்ரை அவுட் ஆகிடுச்சு ஃபுல். நான் ஏதாவது இப்படி இல்லைனா இதில் வடிச்சு நான் போட்டுப்பேன். ஓகே, நான் லிப்ஸ்டிக்கும் வேர் பண்ணுறேன். நான் அந்த பேசிக் நியூஸோட லிப்ஸ்டிக் முதல் போட்டேன். நான் வேறு எதுவும் மிங்கிள் பண்ணல நான் இதில். சப்போஸ் நீங்கள் ஹெவியாக போட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக இருக்குது போடுறதுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் டோன் ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா மெபிலின் தான். இது வேணால் நான் உங்களுக்கு லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், அப்போ பாருங்கள். இது வந்து லைட்டாக இந்த மிடில் கூட போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரொம்ப நியூட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, நான் ஃபுல் ஆக்சசரிஸாக போட்டு வந்துடுறேன். இதுதான் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட்டு. அதெல்லாம் ஒரு லூஸ் ஷர்ட் அண்ட் லூஸ் பேண்ட். இது வந்து மீஷோவில் வாங்கினது. என்னோட சவுக்காப்பேட்டில் வாங்கின இயரிங் அண்ட் வந்து மீஷோவில் வாங்கின நெக் பீஸு. எப்படி இருக்கு? ஸோ யூஸ்வலாக வந்து எனக்கு ஹேண்ட் பேக்ஸ் ஸ்லிங் பேக்ஸ்லாம் வந்து நான் வெளியே போகும்போது நான் கேரி பண்ண எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது சம்மர் டைமில் எனக்கு. ஸோ எனக்கு பேக் தான் நான் யூஸ் பண்ணேன், நான் ப்ரிஃபர் பண்ணேன் இந்த சம்மர் டைமில். ஏன்னா வந்து நம்மளுக்கு கையில் எடுத்து போனால் ரொம்ப அனீஸியாக எனக்கு இருக்குமேக்காக தான். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஜூக் பேக்லேருந்து
ஹேண்ட்பேக் கொடுத்த மாதிரி இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு டேக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ அழகாக ஒரு பாப்அப் கலரில் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் பேக் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் நான் சூஸ் பண்ணேன். சி இது நிறைய வேரியண்ட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. பட் இது பர்சனலாக வந்து எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா நான் சூஸ் பண்ணேன். வாங்க இந்த பேக்கில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து போகிறேன்னு பார்த்துலாம். அதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் 100% பீட்டா அப்ரூவ். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ஃபேப்ரிக் அண்ட் வீகன் லெதர். இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் எத்தனிக் கல்ச்சர். இந்த பேக்ஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் மாடர்ன் டிசைன்லேருந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் வரைக்கும் அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனஸ்ட்லி ப்ரொமோஷனுக்காக மட்டும் சொல்லலை, இந்த பிராண்டில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் கூட செக் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கவரேஜ் கொடுக்குது உங்களுக்கு, நல்லா டீப் இருக்குது உங்களுக்கு. அண்ட் நல்லா திக்காகவும் இருக்குது. நமக்கு ஏதாச்சும் ஸ்டஃப்ஸ் வச்சாலும் நம்மளுக்கு வந்து உடையாத மாதிரி இருக்குது. இல்லை நம்ம வந்து சார்ஜர் இல்லைனா வந்து மொபைல் சார்ஜர், மொபைல்ஸு இல்லைனா வந்து பர்சஸ் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் ஜிப்பும் நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே. இதுதான். அண்ட் சைடில் 2 பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்டெய்னர் பாட்டில் மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் இங்கே வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப அழகாக எவ்வளோ ஹைட்டில் வேணால் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. தெரியுதா, இங்கே நல்லா குஷியனாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா சேஃபான இருக்கும். அண்ட் இதுக்கும் நல்லா குஷியன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்பார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்கனைஸாக வச்சுன்னா நம்ம நிறையவே வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. காலேஜ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல, அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ ஸ்பேஷியஸ் பாருங்கள். நான் சும்மாலாம் சொல்லலை. இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. வா, இங்கே நம்ம ஏதாச்சும் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறோம் கூட வச்சுக்கலாம். ஒன் மோர் திங், ட்ராலியெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏர்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இது வந்து ட்ராலியில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம அந்த நிற்க வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம நீங்கள் வந்து கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ட்ராலியில் நம்ம வந்து மூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கும் இது இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் எனக்கு பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வாங்க இதை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் நம்மளுக்கு. ஸோ நான் லேப்டாப் வச்சுட்டேன் நான். இது வச்சுமே எனக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த லேப்டாப் வந்து 15.6 இன்ச்சஸ் வரைக்குமே நம்ம வைக்கலாம் போல், அந்த அளவுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஹைட்டுக்கு. லேப்டாப் சார்ஜஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம், நம்ம அடாப்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இதோட மேக்கப் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதுக்கான ஸ்டஃப் வைக்கிறதுக்கு எனக்கு கேர்ள்ஸ் சேஃப்டி. ஸோ இந்த பவுச்சில் வச்சுக்கிறேன் நான். சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த பவுச் வச்சேன்னா. ஸோ என்னோட கூலர்ஸு, டிஷ்யூஸ்லாம் நான் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ப்ளூடூத் அண்ட் மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து நான் ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, ஏன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்டஃப்ஸ் இதெல்லாம் எனக்கு. ஏன்னா எனக்கு கிளச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் சார்ஜர் அண்ட் என்னோட மொபைல் வச்சிடுறேன். மை வாட்டர் பாட்டில். எஸ், ஃபுல் ரெடி. இந்த பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கும் இந்த பேக் பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் இன்னும் வேறு கலர்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அவங்களோட யூடியூப் சேனல் பேஜும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அதோட கூப்பன் கோடும் கொடுக்குறேன். இது நீங்கள் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. அது நான் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மண்டலம் பை ஃப்ரம் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய்.